அஸ்ஸலாமு அலைக்கும். வெல்கம் டு அவர் சேனல். இன்றைக்கி நம்மளோட சேனலில் ஒரு சின்ன இஃப்தார் விளாக் பார்க்கலாம். ஸோ ஃபஸ்ட்டு ரோஸ் மில்க் பண்ணுறதுக்காக பால் காய்ச்சிக்கலான்னு சொல்லிட்டு அடுப்பில் வச்சுருக்கேன். பால் காயறதுக்குள்ளே கஞ்சி செய்யறதுக்கு ரெடி பண்ணிக்கலாம். அரை கப் அரிசி சேர்த்துக்கிட்டேன். 2 டேபிள் ஸ்பூன் பாசிப்பருப்பு, 2 டேபிள் ஸ்பூன் கடலைப்பருப்பு சேர்த்து தண்ணி சேர்த்து ஊற விட்டுருங்க. இது ஊறி வர்றதுக்குள்ளே நம்ம சமோசா செய்கிறதுக்கு எல்லாம் ரெடி பண்ணிடலாம். ஸோ அதுக்கு அடுப்பில் கடாய் வச்சுட்டு தேவையான அளவுக்கு எண்ணெய் விட்டு பொடியாக நறுக்கி வச்சுருக்க வெங்காயம், பச்சை மிளகாய் சேர்த்து நல்லா கிளறி விட்டுக்கோங்க. இது நல்லா வதங்கிறதுக்காக தேவையான அளவுக்கு உப்பு சேர்த்துக்கலாம். சேர்த்துட்டு இதையும் நல்லா கிளறி விட்டுட்டு ஜிஞ்சர் கார்லிக் பேஸ்ட் ஆட் பண்ணிக்கலாம். கூட மஞ்சள் தூள், மிளகாய் தூள், கரம் மசாலா தூள் இதை ஆட் பண்ணிக்கோங்க. அப்புறம் பொடியை நறுக்கி வச்சுருக்க தக்காளி இதையும் சேர்த்து நல்லா வதக்கி விட்டுக்கோங்க. இது நல்லா வேகணும். இது நல்லா வதங்கினதுக்கப்புறமா நம்ம ஊற வச்சுருக்க பட்டாணி இல்லை அப்படின்னா ஃப்ரோசன் பீஸ் கிடைக்கும் இல்லைங்களா, ஸோ அது வந்து நீங்கள் ஆட் பண்ணிக்கோங்க. அதுக்கப்புறமா வேக வச்சு மசித்த உருளைக்கிழங்கு வந்து நான் ஆட் பண்ணியிருக்கேன். ஆட் பண்ணிவிட்டு இது நல்லா கிளறி விட்டுட்டு அந்த மசாலாலாம் அந்த உருளைக்கிழங்குல சேரணும் இல்லைங்களா, ஸோ அந்தளவுக்கு நல்லா கிளறி விட்டுட்டு ஆஃப் பண்ணிடுங்க. இது நல்லா ஆறட்டும். அதுக்கப்புறமா நம்ம கஞ்சி செய்கிறதுக்கு ரெடி பண்ணிடலாம். குக்கரில் வந்து தேவையான அளவுக்கு எண்ணெய் விட்டு காஞ்சதும் பட்டை, ஏலக்காய், கிராம்பு, வெந்தயம், சீரகம், இது மிளகு இதெல்லாம் சேர்த்து நல்லா பொரிஞ்சதுக்கப்புறமா பொடியாக நறுக்கி வச்சுருக்க வெங்காயம், ஜிஞ்சர் கார்லிக் பேஸ்ட்டு, பச்சை மிளகாய் இதெல்லாம் சேர்த்து நல்லா கிளறி விட்டுருங்க. நல்லா வதங்கட்டும். கூடவே ஒரு அரை தக்காளி சேர்த்துக்கோங்க. சேர்த்துட்டு நல்லா வதங்கினதுக்கப்புறமா ஊற வச்சுருந்த அரிசி பருப்பை சேர்த்துக்கலாம். சேர்த்துட்டு அதையும் நல்லா ஒரு தடவை நல்லா கிளறி விட்டுட்டு இது நல்லா மூழ்கிற அளவுக்கு தண்ணி சேர்த்துக்கோங்க. தண்ணி சேர்த்து ஒரு 6 விசில் 7 விசில் வர்ற மாதிரி விட்டு எடுத்துக்கோங்க. விசில் நல்லா அடங்கட்டும். அதுக்குள்ளே நம்ம ரோஸ் மில்க்கும் ரெடி பண்ணிடலாம். ஸோ இதுக்கு வந்து பால் ஆறுனதுக்கப்புறமா சேர்த்துட்டு இது கூட ரோஸ் எசன்ஸ் சேர்த்துட்டு இன்றைக்கி வந்து நான் ஜம்ஸா விதை சேர்க்கல. ஸோ ரோஸ் எசன்ஸ் சேர்த்துட்டு அதை வந்து நம்ம ஃப்ரிட்ஜில் வச்சிடலாம். சைட்லேயே பார்த்திங்கன்னா சமோசா வந்து ரெடி பண்ணியாச்சு. சமோசாவுக்கு வந்து அந்த சமோசா ஷீட் இருக்கும் இல்லைங்களா, ஸோ அதில் வந்து இதெல்லாம் ரெடி பண்ணி நம்ம எடுத்து வச்சுக்கலாம். ஸோ இது எல்லாமே ஃபில்லிங்ஸை வந்து உள்ளே வச்சு நம்ம வந்து ரெடி பண்ணி எடுத்து வச்சுக்கலாம். இந்த வீடியோ பிடிச்சிருந்துச்சின்னா மறக்காமல் நம்ம வீடியோவை லைக் பண்ணுங்கள். நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாமல் பார்த்துட்ருந்தீங்கன்னா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு நம்மளோட வீடியோவை பாருங்கள். சமோசா ஃபில்லிங்கும் ரெடி ஆகிடுச்சு. ஸோ இதை வந்து நம்ம எண்ணெயில் போட்டு பொரித்து எடுத்துடலாம். ஸோ நல்லா 2 பக்கமும் நல்லா ப்ரௌன் கலரில் வந்ததுக்கப்புறமா இதை வந்து நீங்கள் எடுத்துருங்க. யாரெல்லாம் ஃபாரினில் இல்லை வெளியூரில் இருந்துட்டு நம்ம ஊரில் செய்யக்கூடிய அந்த கஞ்சியை வந்து மிஸ் பண்ணுறீங்கன்னு சொல்லிட்டு கமெண்ட் பண்ணுங்கள். குக்கர் விசில் அடங்கினதுக்கப்புறமா எடுத்துகிட்டு கொஞ்சமாக தேங்காய் பூ சேர்த்து கொதிக்க விட்டு கஞ்சியும் இறக்கிடுங்க. ஸோ இப்போ வந்து கஞ்சியும் ரெடி ஆயிடுச்சு. இதை நம்ம சர்வ் பண்ணலாம். அல்ஹம்துலில்லாஹ் இஃப்தார் வந்து 7th டே இஃப்தார் வந்து அல்ஹம்துலில்லாஹ் நல்லபடியாக முடிஞ்சுது.